ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளிக்கிழமைங்க. ஆடி கும்மாயம்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி இருக்குது. அது இன்றைக்கி நம்ம செய்முறை வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், 3 பொருள் தாங்க. உளுந்து, அரிசி, பாசிப்பருப்பு இருக்குங்களா, அதை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் பாலில் இது ரெடி பண்ணுறதுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்டை விடவே இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அந்த ரெசிபி வந்து செய்முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எல்லா பொருளுமே இந்த மெஷரிங் கப்பில் தாங்க அளந்து எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 1/4 கப்பு 1/4 இருக்குது இல்லைங்களா, இந்த 1/4 கப்பு அளவில் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். பச்சரிசி எடுத்துக்கலாங்க. இது வந்து மாவு பச்சரிசி தான். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படியே லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை வறுத்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அரிசி வந்து நல்லா வாசனை வருதுங்க. அந்த வறுபடுறக்கூடிய வாசனை நல்லா வருது. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து கொட்டி வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இப்போ அதே 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன், வெள்ளை உளுந்து. ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாங்க. இது வானல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மெலிசான வானல், அடிகனமான வானல் இல்லை. உளுந்து நம்மளுக்கு நல்லா வாசனை வருதுங்க. அதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. ரொம்ப வந்து செவக்க வறுக்கணும்னு இல்லைங்க. அந்த வாசனை வந்ததுன்னா போதும், நம்ம வந்து மாற்றிடலாம். ஒரு கப் அளவு போட்டுக்கிறேன். இதையும் வந்து லைட்டாக வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து லோவில் வச்சுக்கிறேன். பாசி பருப்பு நம்மளுக்கு நல்லா வறுபட்டுருச்சிங்க. ஸ்டவ்வை வந்து நிறுத்திடலாம். மூணுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. மிக்சியில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரெசிபி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி பால் புழிஞ்சிக்கிறத பார்க்கலாம். இப்போ வெல்லம் வந்து எடுத்துருக்கோங்க. இதை வந்து திருவி எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ வெல்லமாக போட போகிறதில்ல. மெஷரிங் கப்பு நம்ம அளந்துருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து அளந்து காட்டுறேன். தேங்காய் பால் வந்து புழிஞ்சிக்க போகிறோம். பச்சை தண்ணி தான் இதில் ஊற்றி அரைச்சிருக்கேன். கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா திக்காக கிடைக்கும் பால் நம்மளுக்கு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே சூட்டில் அப்படியே பால் பிரிஞ்சு வரட்டுங்க. சூடாக இருக்கட்டும். அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பொருளை இன்னும் அரைக்கலை. இது வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும், குறப்பாக இருக்கக்கூடாது, நைஸாக இருக்கணும். இந்த பொருளை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோங்க. நம்மளுக்கு நைஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் நம்ம வந்து ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். கீழே இதுமாரி ஒரு பிளேட் வச்சுட்டு மேலே இதை வச்சு ஜலிச்சுக்கலாங்க. நம்ம இடியாப்பத்துக்கெலாம் ஜலிப்போம் இல்லைங்களா, நல்லா நைஸான ஜல்லடை, அதில் போட்டு ஜலிச்சுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து நொய் மாதிரி நிறையா இருக்குது. இதை திரும்பவும் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். ரெண்டாவது ஒன்று ஜலிச்சாச்சு. அவ்வளோதாங்க. நல்லா நைஸாக கிடச்சிருச்சு பாருங்கள் மாவு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இதில் வந்து 2 அளவுக்கு வெல்லம் மட்டும் எடுத்துக்கலாம். அளவு 2 கப்பு வந்து வெல்லம் போட்டிருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் மட்டும் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இந்த இனிப்பே போதும். நம்ம வந்து தேங்காய் பால் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம்.
வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தாங்க நம்ம தேங்காய் பால் வந்து சேர்க்கணும். நம்ம மாவை வந்து அளந்துக்கலாம். 1 2 நம்ம 3 பொருள் போட்டோங்களா. அதே மாதிரி இப்போ இருக்கிற மாவு நம்மளுக்கு இந்த மெஷரிங் கப்பில் 3 கப்பு இருக்கும். எல்லாம் சேர்த்தாக்கா 3 கப்பு இருக்கும். அதே மாதிரி இதில் தேங்காய் பால் வந்து ஊற்றிக்க போகிறோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. 1 2 3. இப்போ மாவு வந்து 3 கப்பு எடுத்துருக்கோம் இல்லைங்களா. 6 கப்பு தண்ணி வேணும். இப்போ 3 கப்பு ஊற்றிருக்கோம், இன்னும் 3 கப்பு வேணும். 4 5 6. இன்னும் 1 கப்பு தாங்க எக்ஸ்ட்ரா இருக்குது. இதையும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுங்க தேங்காய் பால். இது வந்து நல்லா கரைச்சிக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து 1 கப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டுங்க இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். வெல்லம் நம்மளுக்கு நல்லா கரையணும். கரையட்டும். நம்ம வெல்லமும் தேங்காய் பாலும் வந்து ஒன்றா சேர்த்து கரைச்சோம் இல்லைங்களா. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் தூசி மண் ஏதாவது இருக்கும். இந்த வானலை வந்து கழுவிட்டு வந்து வானலை வந்து க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் தேங்காயோட பிசுறு மண் எல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சரி இதை தூக்கி த்ரோ பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவை வந்து வானலில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துட்றோம். அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. எப்பயுமே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த ஸ்வீட் தன்மை நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இப்போ இந்த மாவு தேங்காய் பால் வெல்லம்லாம் எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னே மாவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கலந்துட்டு பார்க்கலாங்களா. இப்போ கரைச்சி எடுத்தாச்சுங்க. மாவு வந்து கொஞ்சம் கூட வர மாவாக இல்லை, எல்லாமே நல்லா கலந்துருச்சு. எடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். சரி வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவோம். பிறகு நம்ம வந்து கைவிடாத கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க. சீக்கிரமாக அப்படியே திக்காகும். அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். மாவு வந்து நம்மள அப்படியே திக்காகும். திக்காயிடுச்சு. நீங்கள் எந்த வானலை செஞ்சுருந்தாலும் அடி கனமான வானலை எடுத்துக்குங்க. ஸ்டவ்வு வந்து இன்னமும் ஹைலே தாங்க இருக்குது. நான் இன்னும் வந்து லோ சிம்மில் வைக்கவே இல்லை, ஹைலே தான் இருக்குது. சரி வேகட்டும் நல்லா அப்படின்னு சொல்லி ஹைலே தான் வச்சுருக்கேன். சுத்தமான பசும் நெய்ங்க. ஏன்னா அம்மனுக்கு வந்து பிரசாதம் செய்கிறோம். அது சுத்தமான வீட்டிலே ரெடி பண்ண பசும் நெய்யாக தான் இன்னும் விசேஷம்.
நெய் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு இப்போ வறுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி வந்து நம்ம நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு வந்து கும்மாயம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட நம்மளுக்கு வானலில் ஒட்டவே இல்லை, அல்வா மாதிரி அப்படியே உருண்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும் அல்டிமேட்டாக. நம்ம இதை வச்சு இன்றைக்கி சாமி படைச்சிடலாம். நம்மளுக்கு வந்து கும்மாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கையில் நெய் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஆடி கும்மாயம் செய்கிறதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து போச்சு. சரியான புழுக்குங்க. ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்குதுங்க, அதனால் வந்து நல்ல புழுக்கு. கிச்சனில் நிற்கவே முடியல, அந்தளவுக்கு வேர்க்குது. இப்போ ஆடி கும்மாயம் வந்து பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால் சேர்த்து செய்திருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஹெல்த்தும் கூட உடம்புக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நெய். இது வந்து நெய் மட்டும் இல்லைங்க, இல்லை நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா நம்மளுக்கு வேக வேக அதுவே நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் தேங்காய் நெய். அதனால் அதோட டேஸ்ட்டும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய் முந்திரி பருப்புலாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சீக்கிரம் சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஹை பட்டனும் இருக்கும், ஹை பட்டனும் கொடுங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் இந்த ஸ்வீட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். டாட்டா அண்ட் பை பை.